ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ வெயிலுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், தலைக்கு மெஹந்தி போடுவோம்லங்க, மருதாணி எப்படி போடுறதுன்ற பற்றி ஒரு வீடியோங்க. மருதாணி, நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, டீ தூள், காஃபி தூள், சில பேருக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தால் கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு மருதாணி பவுடர் இப்போல்லாம் கிடைக்கிது ட்ரையாகவே. இல்லை உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் நம்ம எப்பயும் கை கரைக்கிற மாதிரியே அரைச்சி கூட அதில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம மருதாணி அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு அதை சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட மருதாணி செடி இல்லை, ட்ரை பவுடர் சேர்த்திங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு இரும்பு கடாய், சின்னதாக ஒரு பவுல் மாதிரி இப்போல்லாம் கடையில் கிடைக்கிது, அதில் போட்டு வச்சோம்னா நம்ம கொஞ்சம் பிளாக் கலர் கிடைக்குங்க. அந்த இரும்பு கடாயில் போட்டோம்னா அந்த டீ காஷனோட சேர்த்து இந்த மருதாணி பவுடரும் சேர்த்து கருப்பு கலரில் கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப கருப்பு கலராக ஆகாது, அதையும் சொல்லிடுறேன். லைட்டாக ஒரு ப்ரௌனிஸாக தான் இருக்கும். அந்த கருப்பு கலர் இருக்கும். நான் காமிக்கிற வீடியோ இப்போ அது போஸ்ட் பண்ணுறப்ப சொல்கிறேன். கருப்பு கலர் இருக்குமே ஒழிய நமக்கு ப்யூர் பிளாக் கலர் கிடைக்காது. லைட்டாக ஒரு ரெட் கலரில் தான் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி. ஆனால் வெயிலுக்கு நமக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு நல்லது. டை போட்டு நமக்கு சைட் எஃபெக்ட் இல்லை, கண்ணுக்கு நல்லது, தலைக்கு நல்லது, முடி கொட்டாது. இனி ரொம்ப ஒயிட் ஹேர் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதை பற்றின வீடியோ தான், பார்த்துக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் வீடியோவில். ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம தலைக்கு மருதாணி எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையை சும்மா ரஃப்பாக நம்ம பிச்சு அப்படியே போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா தலைக்கு நல்லது, கொஞ்சம் சில்கியாக இருக்கும் முடி. அதனால் செம்பருத்தி இலை, பூவு எல்லாம் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. எனக்கு அன்றைக்கி இலை மட்டும்தான் கிடச்சிச்சு, இலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய், நிறைய நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நெல்லிக்காயை நான் வேக வச்சுட்டு அதை 1-2 பிரித்து நல்லா காய வச்சுருக்கேன். அதையும் 4-5 நெல்லிக்காய் போட்டுக்கிறேன். இது டீ தூள். அதுக்கப்புறம் டீ தூள் போட்டுட்டு கொஞ்சம் காஃபி பவுடரும் சேர்த்து தாங்க போடணும். காஃபி பவுடர் சேர்த்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா பிளாக் கலர் கிடைக்கும். அதனால் காஃபி பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டு கலந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 கிராம்பு போட்டால் கொஞ்சம் கோல்ட் ஆகாமல் இருக்கும், அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். சரி, மெஹந்தி போட்டால் கொஞ்சம் கோல்ட் ஆகிரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்க 2-3 கிராம்பு போட்டுக்கோங்க. கிராம்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன மருதாணி பவுடர் இருக்குது, ஹென்னா பவுடர், அதை போட்டுக்கோங்க. இது இண்டிகோ பவுடர், இதுதான் நமக்கு பிளாக் கலர் கொடுக்கறது. அதையும் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுட்டு இந்த டீ காஷன் அந்த நம்ம இது எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம்ல, இந்த இரும்பு கடாய் தான் ரொம்ப மெயின். இந்த இரும்பு கடாயில் போட்டால் தான் அது கொஞ்சம் பிளாக் கலர் கிடைக்கும். அதனால் இரும்பு கடாயில் அந்த மிக்சரை தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி ஒரு நைட்டே கலந்து வச்சுக்கோங்க. நைட்டு கலந்து வச்சிங்கன்னா காலையில் கொஞ்சம் பிளாக் கலர் கிடைக்கும். ஆனால் ரொம்ப பிளாக்காக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெட்டாக தான் வரும் நமக்கு தலைக்கு. ஆனால் நல்லது, கண்ணுக்கு நல்லது, குளிர்ச்சி. குளிர்காலத்தில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சளி தான் பிடிக்கும். வெயில் காலத்துலலாம் சேர்த்தா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஹேர் டை கொஞ்சம் கெமிக்கல் இல்லைங்க, கண்ணெல்லாம் கெட்டு போகும். 2வது அதில் சைட் எஃபெக்ட் ரொம்ப. இதுலேயும் சைடு எஃபெக்ட் இல்லை. நெல்லிக்காய், செம்பருத்தி, கிராம்பு, இதில் முட்டை அப்ளை பண்ணால் லாஸ்ட்டில் முட்டை அப்ளை பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கணும்னா தயிர் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து காலையில் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுட்டு தலை குளிக்க வேண்டியதாங்க. தலை நல்லா சாஃப்டாகவே ஆகும். நல்லா க்ளவுஸ் போட்டுட்டு நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா இதை நம்ம ரூட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், வெளியிலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது வச்சுக்கோங்க, கிளச்சர் வச்சுட்டு 2-3 மணி நேரம் கழித்து குளிங்க.